இன்னைக்கு நான் ஏப்ரஹாம் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல தேரான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு சன் நேம்ட் ஏப்ரஹாம் இருந்தாரு. அப்புறம் ஏப்ரஹாம் அவரு கொஞ்சம் போனப்பானோன்னா அவருக்கு வைஃப் சார அவரு மேரி பண்ணிக்கிட்டார். அப்புறம் லாத்துன்னு அவருக்கு ஒரு கசன் இருந்தாங்க. அந்த லாத்து ஏசப்பா ஏப்ரஹாம் கிட்ட சொன்னாரு, நீ இந்த கண்ட்ரி விட்டு வெளியில போய் நான் என்ன கண்ட்ரி சொல்றேனோ அங்க போன்னு சொன்னாரு. ஏப்ரஹாம் ஒன்றும் பண்ணாம அவர் பேக் பண்ணிட்டு சாராவையும் லாத்துட்டையும் கேட்டல்ஸும் ஷீப்ஸும் அப்புறம் சர்வன்ஸையும் கூட்டிட்டு போனாங்க ஏப்ரஹாம். அப்புறம் இந்த லாட்டோட கேட்டல் ஃபைட்டு அப்புறம் ஏப்ரஹாம் ஃபைட்டும் ஆயிடுச்சு. அதனால அவங்க பிரிக்க வைக்கணும். அதனால என்னாச்சு, ஏப்ரஹாம் காட் ப்ராமிஸ் லேண்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் லாட்டு சோடம் அண்ட் கொமோராக்கு போயிட்டாரு. அப்புறம் என்னாச்சு, 2 ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. ஏசப்பா அவங்கள சென்ட் பண்ணாங்க, நீங்க போய் பாருங்க என்ன இருக்குன்னு. சோடம் கொமோரால அவங்க பார்த்தது லாட் அவரு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சோடம் கொமோராவை பனிஷ் பண்ணிட்டு இந்த ஏஞ்சல்ஸ் சென்ட் பண்றாங்க. அப்புறம் லாட் இருந்தார். லாட் அவங்கள இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு, இந்த ஏஞ்சல்ஸ் நீங்க உங்க பின்னாடியே பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. லாட்டு ஹிஸ் ஒய்ஃபு அப்புறம் ஹிஸ் டாட்டர்ஸு போனாங்க. என்னாச்சுன்னா சாட்லி ஹிஸ் ஒய்ஃப் ரைட், அவங்களோட ஒய்ஃபு பின்னாடி பார்த்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி சால்ட் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்புறம் ஹிஸ் டாட்டர்ஸ் ஆல்சோ பிகம் விக்கெட். ஸ்டோரியிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஏசப்பாவை நம்மள கால் பண்ணாருன்னா ஏசப்பாட்ட கேட்டுட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஏசப்பா நம்மள ஏதாச்சும் சொல்றாருன்னா அதை தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியிலிருந்து அதுதான் கத்துக்கணும். நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டோரியோட